இல்லாட்டினா இமேஜஸை உங்களோட பென்ட்ரைவில் இருந்தோ இல்லாட்டி மெமரி கார்டில் இருந்தோ எப்படி ரெக்கவர் பண்ண போகிறோன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறையாவே ஃப்ரீ டூல்ஸ் ஆன்லைனில் அவைலபிள் இருக்குங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா வைரஸ் இன்ஜெக்டடாவோ இல்லாட்டினா மால்வேர் அஃபெக்டடாவோ தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது உங்களோட மிஷின் அஃபெக்ட் பண்ணிடும். சில டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே, அதுவும் கம்ப்ளீட்டாக 1 GB வரைக்கும் டெலிட்டட் ஃபோட்டோஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காண்டி மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. அதில் ஒன்று தான் மினி டூல் பவர் டேட்டா ரெக்கவரி. இதை தான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட ப்ரௌசரில் போய் கூகுளில் மினி டூல் பவர் டேட்டா ரெக்கவரின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கே போங்க, வேறு எதுக்கும் போக வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. இது விண்டோஸ்க்கும் அவைலபிள் இருக்குது, மேக்குக்கும் அவைலபிள் இருக்குது. அவங்களோட ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா அன்டு டெலிட் டேட்டா ரெக்கவரி, சிடி ரெக்கவரி, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ரெக்கவரி அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நேரடியாகவே டவுன்லோட் செக்ஷனுக்கு போயிடலாம். டவுன்லோட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது என்னென்ன ஆன்டிவைரஸால் ஸ்கேன் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்குன்றதை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே மொத்தம் 2 செக்ஷன் இருக்குது. அதில் ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எடிஷன், இன்னொரு செக்ஷன் வந்து பூட்டபிள் எடிஷன் கொடுத்துருக்காங்க. பூட்டபிள் எடிஷன் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அது வந்து டெமோ வெர்ஷன். இதில் மினி டூல் பவர் டேட்டா ரெக்கவரி ஃப்ரீ எடிஷன் பார்த்தீங்கன்னா 1 GB வரைக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அதில் லோக்கல் டவுன்லோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணி அந்த EXE ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டேரெக்டாக உங்களோட டவுன்லோட் சேவ் ஃபைலில் இருக்கும். நான் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்குது விண்டோஸோட எடிஷன். இதுவே நீங்கள் யூஸ் பண்ணுறது மேக் வெர்ஷனாக இருந்ததுன்னா கீழே போய் மேக் வெர்ஷனுக்கான வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்லையோ இல்லாட்டினா நீங்கள் எங்கே சேவ் பண்ணிக்கிங்களோ அந்த லொக்கேஷனில் இருக்கும். அதை ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா பை டிஃபால்ட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜஸ் இல்லாட்டினா ரெக்கவர் பண்ண ஃபைல்ஸை உங்களால் சேவ் பண்ண முடியாது. ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாத்துக்கும் அக்செப்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதில் வர்ற வார்னிங் மெசேஜ் என்னென்னா, எந்த டைரக்டரியை நீங்கள் ரெக்கவர் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டோரேஜில் உங்களால் இன்ஸ்டாலேஷன் கண்டினியூ பண்ண முடியாது. அப்படி கண்டினியூ பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற டேட்டாவை உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாதுன்றது தான் அந்த எரர் மெசேஜ். ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்டரியில் உங்களோட இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டேட்டாஸை ரெக்கவர் பண்ண முடியும். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு எந்த டிவைஸில் இருந்து இல்லாட்டினா எந்த மெமரி கார்டில் இருந்து உங்களோட டேட்டாவை ரெக்கவர் பண்ணணுமோ அந்த டிவைஸை USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணுங்கள். உங்களோட மெமரி கார்டு இருந்ததுன்னா மெமரி கார்டு அடாப்டரை விட மெமரி கார்டு கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்னோட பென்ட்ரைவில் இருக்க எல்லா டேட்டாவையும் நான் ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு இமேஜை காப்பி பண்ண போகிறேன். அந்த காப்பி பண்ண இன்ஸ்டால் பண்ண டூலை வச்சு அந்த டெலீட் பண்ண ஃபோட்டோவை மறுபடியும் ரெக்கவர் பண்ண போகிறேன். ஸோ அப்படி ஷிஃப்ட் டெலீட் பண்ண ஃபைல் ரீசைக்கிள் பின்னில் கூட இருக்காது. இதுவே உங்கள் மிஷினில் இருந்து நீங்கள் டெலீட் பண்ணியிருந்தா கூட இந்த டூலை வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். இந்த டூலில் அன்டு டெலீட் ரெக்கவரி, லாஸ்ட் பார்ட்டிஷன் ரெக்கவரி அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நான் அன்டு டெலீட் ரெக்கவரின்ற ஆப்ஷனை தான் சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ரீசெண்டாக தான் என்னோட ஃபார்மேட்டட் பென் ட்ரைவில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதை நான் டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ க்ரியேட் ஆன பார்ட்டிஷன் டேபிளில் இருக்கிற மொதல் ஃபைல் தான் அது. அதை நான் என்னால் டைரெக்டாகவே ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை, இதை வந்து நான் ஃபார்மேட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வேறு டேட்டா ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருந்த ஃபைலை நான் ரெக்கவர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் பார்ட்டிஷன் ரெக்கவரிக்கு நீங்கள் போகணும். இப்போ ரீசெண்டாக டெலீட் பண்ணுறதுனால நான் அன்டு டெலீட் ரெக்கவரிக்கு போயிருக்கேன். அதில் என்ன பென்ட்ரைவு இல்லாட்டினா என்ன மெமரி கார்டை நீங்கள் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அதோட ட்ரைவ் லேபிளை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதோட டேட்டா ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேன் டேட்டா ரெக்கவரின்னு கொடுத்த பிறகு அது கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணும். அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ண பிறகு அந்த ஸ்கேன் பண்ண ரிசல்ட்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ரீசெண்டாக நான் டெலீட் பண்ண ஃபைலில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. அதை நேரடியாகவே என்னோட பென்ட்ரைவுக்கே நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இதுவே ஹியூஜ் ஃபைலாக இருந்தது அப்படின்னா உங்களால் சேம் வேல்யூமில் அதாவது உங்களோட சேம் பென்ட்ரைவில் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியாது. அதை நேரடியாகவே நீங்கள் டெஸ்க்டாப்புக்கோ இல்லாட்டினா வேறு ஒரு டிவைஸ்க்கோ அதை காப்பி பண்ணிக்கோங்க.
99.9% கண்டிப்பாக உங்களோட டெலிட்டட் ஃபைல்ஸை இந்த மெத்தட் மூலமாக ரெக்கவர் பண்ணிட முடியும். இதுவே உங்களோட ஃபைல் 1 ஜிபிக்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் இவங்களோட அஃபிஷியல் ப்ராடக்ட்ஸ்க்கே போய் அதை பை பண்ணி, அதாவது வாங்கியே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீ ப்ராடக்ட்ஸோ இல்லாட்டினா கிராக்ட் வெர்ஷனோ கண்டிப்பாக மால்வர்ஸையோ இல்லாட்டினா வைரஸையோ உங்களோட மிஷினில் இன்ஜெக்ட் பண்ணிடும். அப்படி இன்ஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட விருப்பப்படியே செயல்படுங்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ அப்படி இல்லைன்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட நல்ல டாப்பிக்கோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள்.